கந்தூரிகளில் விநியோகிக்கப்படுகின்றவைகளை உண்ணலாமா? அதில் அறுக்கப்படும் ஆடு மாடுகளை உண்ணலாமா? கந்தூரிகள்ல நம்ம உணவு சமைத்து பிறருக்கு கொடுக்கிறோம். காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகை விட்டு மறைந்தவர்களுக்காக சதக்கா செஞ்சு அந்த நன்மையை சேர்ப்பிக்கலாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் வெளியூர் போயிருந்தேன், அப்ப என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப ஊர் வந்திருக்கிறேன், என் தாயாருக்காக இப்ப நான் தர்மம் செய்ய விரும்புறேன், சதக்கா, அப்படி செஞ்சா அந்த நன்மை போய் சேருமான்னு கேட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சதக்கா செய்யுங்க, அது உங்க தாயார போய் சேரும் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் விளக்கத்தோட அபூ தாவூதுல வருது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஐயு சதக்கத் அஃதல், தர்மம் செய்யலாம்னு சொன்னீங்களே யாரும் சொல்லலாம், எது சிறந்த தர்மம்னு கேக்குறாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்மா, தண்ணீர். ஏன்னா அரபு நாட்டில் தண்ணீர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. உடனே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கிணறு தோன்றாங்க, ஹாதிஹி லி உம்மி சஅதின், இந்த கிணற்றை என் தாயாருக்கா நம்ம கூப்பிடணும் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன புரியுறோம்? சதக்காவை இந்த உலகத்தை மறைந்தவர்களுக்காக செய்யலாண்டு. சதக்கா பல வகை இருக்குது. உணவு கொடுப்பதும் ஒரு வகையான சதக்கா தான். காசு எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கறதும் ஒரு வகையான சதக்கா தான். அந்த வகையில தர்மத்திலெல்லாம் சிறந்த தர்மம் இருக்கக்கூடியது அந்த உணவு கொடுக்கிறது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் காசு கேட்கறதே சாப்பாட்டுக்காக தான், சம்பாதிக்கிறதே சாப்பாட்டுக்காக தான். அந்த சாப்பாடு கொடுக்கும்போது சிறந்த தர்மம். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யணும்னு சொன்னதுனால நம்ம பெரியார்களுக்கு அந்த நன்மை சேர்ப்புங்கிறதுனால உணவு கொடுக்கிறோம், அந்த நன்மை அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். இதுக்கு நேரடியான ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஆடு அறுத்து இப்ப கொடுக்கப்படுதுங்க. ஆடுங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, நேர்ச்சை பண்றது அல்லாஹ்வுக்காக பண்ணனு. இப்ப வழிமார்களுக்காக நேர்ச்சை பண்றோம் அப்படிங்கிறாங்களே, நேர்ச்சைங்கிறது வணக்கமாச்சே, வணக்கமெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தானே செய்யணும். இப்ப வழிமார்களுக்குள்ள நேர்ச்சைங்கிறாங்க, இது கூடாதுன்னு சில பேர் தங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துறாங்க. பொதுவா நேர்ச்சைங்கிறது வணக்கம்ங்கிறதுலயும் சந்தேகம் கிடையாது, வணக்கமெல்லாம் இறைவனுக்கு அப்படிங்கறதுலயும் சந்தேகம் கிடையாது. நம்ம வழிமாறுகளுக்கு நேர்ச்சைங்கிறது சுருக்கமான வார்த்தையை கொண்டு பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல மட்டும் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த வஹாபிகள் மத்ததெல்லாம் விட்டுவிட்டு இங்கதான் பிரச்சனை பண்றாங்க. ஏன்னா வழிமாறு விஷயத்துல விவகாரம் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக இதுதான். ஏன்னா இப்ப பல விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா சுருக்கமா நம்ம வார்த்தைகளை பிரயோகிக்கிறோங்கிறது உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாம் சொல்லுவோம் மையத்துக்கு தொழுக அப்படிமோ. இப்போ விவகாரம் பண்ணணும் நினைச்சா விவகாரம் பண்ணலாம். எப்படி? என்னங்க மையத்துக்கு தொழுகங்கிறீங்க? தொழுகங்கிறது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, நீங்க மையத்துக்கு போய் தொழுக வணக்கங்கிறீங்களா, இது ஷிர்காச்சேன்னு சொல்லலாம். ஆனா வஹாபில் இதில் பிரச்சனை பண்றதே இல்லை. ஏன்னா அந்த நோக்கத்தில் நம்ம சொல்றோங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஏன் மையத்துக்கு தொழுகா என்ன கருத்துல, அல்லாவுக்காக தான் இந்த தொழுகிறேன், அந்த தொழுகையின் நன்மை மையத்துக்கு, இவ்வளவு விஷயத்தையும் ஷார்ட்டா தான் மையத்துக்கு தொழுகைங்கிறோம். அதே போல பாருங்க, ஒரு ஆள் சொல்றாரு, என் உம்மாவுக்கு உதுஹையா கொடுத்தேங்கிறாரு, குர்பான் கொடுத்தேங்கிறாரு. இங்க யாரும் விவகாரம் பண்றது இல்ல. பண்றதா பண்ணலாம் அங்கேயும், ஆனா வஹாபில் அங்க பண்றது இல்ல. ஏன்? அவங்க வழிமாறு விஷயத்தை பண்ணுங்க தானே உங்களுடைய நோக்கம். இப்ப இங்கேயும் விவகாரம் பண்ணலாம் தானே. என்னங்க, குர்பான்ங்கிறது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, என் உம்மாவுக்கு குர்பான் கொடுத்தங்கிறீங்களே, இது ஷிர்காய் போச்சே அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த கருத்து சொல்லலையே. ஏன்? குர்பான்ங்கிற வணக்கம் அல்லாவுக்காக தான் செய்யறோம், அந்த நன்மை என் தாயாருக்கு அப்படி கருத்துல தான் என் உம்மாவுக்கு குர்பான் கொடுத்தாங்கிறோம். அக்கைக்கா அப்படித்தான், என் மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தாங்க அப்படித்தான், அல்லாவுக்காக தான் அக்கைக்காங்கிற வணக்கத்தை செய்யறோம். அதனுடைய பலன் மகனுக்கு, என் மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தேன், இப்படி ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி தான் நேர்ச்சையும். நேர்ச்சைங்கிறது வணக்கம் அல்லாவுக்கு தான் செய்யறோம், அதனுடைய நன்மையை வழியுள்ளாக்கு செய்யறோம். அதைத்தான் ஷார்ட்டா வழியுள்ளாக்க நேர்ச்சைங்கிறோம். மத்ததெல்லாம் விவகாரம் பண்ண இங்க மட்டும் விவகாரம் பண்றாங்க. அப்ப வழிமாறு விஷயத்துல ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர, மூமின்கள் தங்களுடைய வாழ்க்கையில சுருக்கமாக பேசுவாங்க, விளக்கமாக பார்த்தா இந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ என் தாயாருக்காக உதயா கொடுத்தேன், என் மகனுக்காக அக்கைக்கா கொடுத்தேன், மையத்துக்காக தொழுதேன் என்று எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி வழியுள்ளாவுக்காக நேர்ச்சை அப்படிங்கிறது.
சுருக்கமான வார்த்தை. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஆடு அறுத்து பிறருக்கு நன்மை சேர்க்க முடியுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்குது. நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஆடு அறுக்கறாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கறாங்க. சொன்னாங்க, அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ உம்மத்தி முஹம்மதின். எனக்காகவும் இறைவனை இது ஏற்றுக்கொள்வாயாக, என் குடும்பத்தினருக்காகவும் ஏற்றுக்கொள்வாயாக, என் உம்மத்தினருக்காகவும் ஏற்றுக்கொள்வாயாக. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆடு அறுக்கறாங்க, அந்த நன்மையை அவர் உம்மத்தினர் நமக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தாங்க, நன்மையை நமக்கு சேர்த்து வைக்கிறாங்க. நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்தில் ஆடு அறுக்கும் பொழுது, ஹாதா அன்னி வஅம்மன் லம் யுதஹி மின் உம்மத்தி, இதை எனக்காக கொடுக்கிறேன், என் உம்மத்துல யாரெல்லாம் உதவியா கொடுக்க முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடு அறுத்தாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு அறுப்பாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, எல்லாம் ஒரு ஆடு தானே அறுக்கிறாங்க உதவியாவுக்கு, நீங்க மட்டும் என்ன 2 அறுக்கிறீங்களே, என்ன விஷயம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒன்னு எனக்கு, இன்னொன்னு நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஏன்னா நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வசியத்து செஞ்சாங்க. அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செஞ்சாங்க, அன் உலஹிய அன்ஹு, அவர்களுக்காக நான் உதவியா கொடுக்க வேண்டும் என்று. அதனால ஒன்னு அவங்களுக்காக கொடுக்கிறேன். இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதுவெல்லாம் என்ன வழங்குது? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இன்தகால் ஆயிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட இருக்கிறாங்க, அந்த நன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ப்பிக்கிறாங்க. இது அப்ப மார்க்க கூடும் அறிவிக்குது. இப்படி செய்ய சொன்னது யாருதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க தான் சொல்லிட்டு போறாங்க, எனக்கா நீங்க உதவியா கொடுக்கணும்னு. மார்க்க சொல்லி தர்றது யாரு? நபி நாம ஸல்லல்லாஹு அவங்க தானே. அப்ப அவங்களே எனக்கா நீங்க ஆடு கொடுத்து நன்மை சேர்ப்பீங்கன்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய பார்வையிட்டு மருந்தவர்களுக்காக ஆடெடுத்து நன்மை சேர்ப்பிக்கலாம் அப்படிங்கறத இந்த ஹதீஸின் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். அதன் அடிப்படையிலே தான் நம்ம உருஸ் வைபவத்தங்கள்ல கந்தூரி கட்டங்கள்ல எல்லாம் ஆடு இருக்கிறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் இருக்கிறோம். அந்த நன்மை வழி உள்ளாக்கான சேர்ப்பிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கா வேண்டி நன்மை சேர்ப்பித்த மாதிரி. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இதை நம்ம சாப்பிடுறோம். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஹதீஸ்களை அவங்க புரியுங்கள்னு அர்த்தம். இதை தப்புன்னு சொன்னா நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை தப்புன்னு இந்த கூட்டம் சொல்லுதுன்னு அர்த்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதை தப்புன்னு இந்த கூட்டம் சொல்லுதுன்னு அர்த்தம். இந்த தப்பை செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். ஏன்னா சுன்னத் ஜமாத் எது செஞ்சாலும் ஆதாரம் இல்லாம செய்ய மாட்டாங்க. நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் இது சாப்பிட மாட்டோம்பாங்க, ஏதாவது நம்ம ஃபாத்தியா ஓதுவோம், அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க. அல்லாஹ் அந்த நசிபங்களை இல்லாம ஆக்கிட்டான். அதான் நான் கூட கேட்கறது, ஏங்க இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பொதுவா ஹதீஸ்ல வருது, பிஸ்மில்லாஹ் சொல்லாம நம்ம சாப்பிட்டா அது இபிலிஸுக்கு ஹராம் ஆயிருது அந்த சாப்பாடு. ஏன் நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதனாலதான் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க, அது இப்லீஸ் ஹராம் ஆயிரும், உங்களுக்கு ஹலால் ஆயிரும். ஒரு கட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஒரே ஒரு கவனம் தான் பாக்கி இருக்குது, அதை கொண்டு போகும்போது யாவும் வந்துருச்சு, பிஸ்மில்லாஹ் அவ்வளவு ஆகிருன்னு சொல்லி அது கடைசி சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் சிரிக்கிறாங்க. யாரும் சொல்ல, ஏன் சிரிக்குங்க? இல்ல, அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டாரு. அவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாதனால அவர் கூட இப்லீஸும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். கடைசியில பிஸ்மில்லாஹ் அவ்வளவு ஆகிறோம்னு சொன்னார்ல, இதுவரைக்கும் சாப்பிட்டதையெல்லாம் அந்த இப்லீஸ் வாந்தி எடுத்தான். அந்த காட்சியை பார்த்து நான் சிரிச்சேன்னாங்க. அப்ப இதுல என்ன புரியுது? பிஸ்மில்லாஹ் சொன்னா இப்லீஸுக்கு தான் அது ஹராமு, நமக்கெல்லாம் நல்லதுன்னு வழங்குது. இப்ப நம்ம கந்தூரி துவாக்கள் ஓதுற சபையில சாப்பாடு வச்சு ஓதுறோமே, எத்தனை பிஸ்மில்லாஹ் சொல்லிடுறோம்? பிஸ்மில்லாஹ் சொல்றோம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்றோம், குலல்லாஹ் சூரா ஓதுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்றோம், குலவுது ரப்பில் ஃபலக் ஓதுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்றோம், குலவுது ரப்பின் நாஸ் ஓதுறோம். இத்தனை பிஸ்மில்லாஹ் சொல்லி இத்தனை ஆயத்து ஓதுனா இப்லீஸுக்கு தான் ஹராமு, மத்தவங்க எல்லாம் எனக்கு வேணாங்கிறாங்க. அப்போ துவாக்கள் ஓதும் பொழுது அதோடைய பரக்கத்து கிடைக்கிறது. அப்ப இதுல என்ன புரியுறோம்? சாப்பாட்டை சாப்பிடலாங்கிறது புரியுது, ஆடு அறுத்தா நன்மையை சேர்ப்பிக்கலாங்கிறது புரியுது அந்த ஹதீஸ்ல. அதே போல அன்னதானம் கந்தூரியில நம்ம வழங்குறதுங்கிறது அந்த ஹதீஸின் அடிப்படையில தான் அப்படிங்கறத நாம் புரிந்து